இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் அயலி உன் அக்கா. இந்த வீட்ல தான் இவளும் இருக்கா, அதனால இவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். அதனால உனக்கு சமமா வச்சுதான் நான் இவளை யோசிக்க முடியும். அப்படி ஒருத்தரை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தருக்கு நான் முக்கியத்துவம் தர மாட்டேம்மா. அது இந்த குடும்பத்தோட பழக்கமும் கிடையாது. நான் யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். பாருங்க பாட்டி, நான் மறுபடியும் சொல்றேன், நான் இந்த நகை மேல எல்லாம் ஆசைப்படல. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா இது எனக்கு தான் சேரணும். அதுவும் இல்லாம ஏன் புருஷன் தானே இந்த வீட்டு பையன், அப்ப நான் தானே இந்த குடும்பத்து மருமக. சிவா இந்த குடும்பத்து வாரிசு இல்லையே. அப்ப அயலி மட்டும் எப்படி இந்த குடும்பத்து மருமக ஆவா? ஐயோ ஏன் செல்வநாயகி, என்னடி இவ? பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னா அத புரிஞ்சுக்காம பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. ஏ கபிலா, என்னடா இவ இப்படி இருக்கா? இத பாரு செல்வநாயகி, யாருக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் மருமகளை ஒன்னும் எனக்கு சொல்லி தர வேண்டான்னு சொல்லு. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் இந்த நகைய 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்க போறேன். பாதி பாதியா பிரிச்சு கொடுத்தா அது நல்லா இருக்காது. அதனால ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நகையை கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது ஓகே தானா? போட்டிக்கு நான் ரெடி. அயலியும் போட்டிக்கு ரெடி தான். சரி, அப்ப என்ன போட்டின்னு சொல்லிடுறேன். 2 பேரும் அவங்க புருஷன் கைய பிடிங்க. என்னடி, உன் புருஷங்க தானே பிடிக்க சொல்றேன், புடி. இப்போ பிடிச்ச உங்க புருஷனோட கைய நான் சொல்ற வரைக்கும் விடவே கூடாது. அப்படி யாரு கடைசி வரைக்கும் கைய விடாம பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். இந்த நகையும் அவங்களுக்கு தான்.